இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இடத்தில் வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. இவருடைய முதல் பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். தேவனால் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் ஆசைப்படுவது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் முடிய வேண்டும், ஜெயமாய் முடிய வேண்டும், ஆசீர்வாதமாய் முடிய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த முயற்சிகள் தோல்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாய் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் அநேகர் தற்கொலைக்கு நேராய் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி தற்கொலை பண்ணுகிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே தோற்று துவண்டு போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த உலக ஓட்டத்தை நான் ஜெயமாக மாற்றினால்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது அந்த ராஜ்யமும் நமக்கு கிடைக்கும். இந்த பூமியிலும் காணப்படுகிற சிறையிருப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அதை ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ உலகத்தை ஜெயிப்பது எப்படி? ஜெய கிறிஸ்து நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் உலகத்தை நாம் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்துடைய மேல் வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையில் அன்பை குறித்து அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு எல்லா பாவங்களை, சகல பாவங்களையும் மூடுகிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு அன்பாக இருப்போம், அதே அன்பை பிறரோடும் அன்பை காட்டுவோம், சகோதர அன்பிலே நிலைத்திருப்போம். இந்த அன்பிலே நாம் வளர்ந்து வரும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நமக்கு ஜெயமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஆனபடினால் இந்த நாளிலே ஜெயம் இல்லாதபடிக்கு தோல்வி அல்லனா கஷ்டம், நஷ்டம், வியாகுலம், சஞ்சலம், தவிப்பு, போராட்டம் என்று சொல்லி துக்கித்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது சத்தியபர கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் சொன்னால் இப்போது இருக்கிற சிறையிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நிச்சயமாகவே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், நானும் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தை ஜெயித்தோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை அடைவது அதிக நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் 7 சபைகளை குறித்து நாம் படித்திருக்கிறோம், கற்றிருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில். அந்த 7 சபைகளை குறித்து சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் முக்கியமாக நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சபைக்கும், அந்த 7 சபைகளுக்கும் ஜெயம் கொள்ளுங்கள், ஜெயம் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கிறான வேளையிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரிதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ பரிதீசில், தேவனுடைய பரிதீசில் மத்தியில் இருக்கிறான். ஜீவ விருட்சத்தின் கனி யாருக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னால் ஜெயிக்கிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எபேசு சபைக்கு வண்ணமாக சொன்னார். ஹல்லேலூயா. அங்கே சிமர்னா சபைக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இங்கே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 2ஆம் மரணத்துக்கு மேலே அதிகாரம் இல்லை.
அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அங்கே சிமுர்னா சபைக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயன் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறொரு அறியக்கூடாதமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்று இதிலே நாம் வாசிக்கும்போது பார்க்கும். பெர்கமு சபைக்கு அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது அதனுடைய 26வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தியத்தீரா சபைக்கு சொல்கிறார், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தியத்தீரா சபைக்கு இந்த அதிக வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். சர்தை சபைக்கு பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. சர்தை சபைக்கு சொல்கிறார், அங்கேயும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இந்த வசனம் நிறைவேறுகிறது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை அவர் கிறுக்கி போட மாட்டார். நமக்கு தெரியும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையிலே கிரியையிலே நம்ம பாவம் செய்தோம் என்று சொன்னால் அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். ஞாபக புஸ்தகத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்திற்கு மீண்டும் அடிமைப்பட்டு போனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அவனுடைய பெயர் கிறுக்கப்படும். அல்லேலூயா. இங்கே ஜெயம் எடுத்தால் அப்படிப்பட்டதான பெயர் என்ன செய்யப்படாது? கிறுக்கப்படாது. என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் சொல்ல எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறதான வேளையிலே பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்குகிறவரும் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதுவும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் கிடைக்கிறது. அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்கிறார். 21ஆம் வசனத்தில் வரும்போது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்கிறார். லவோதிக்கா சபையை பார்த்து. ஹல்லேலூயா. இந்த 7 சபைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு காரியமும் இந்த நாளிலே நம்முடைய சபைகளுக்கும் அவசியமா இருக்கிறது. இந்த 7 சபைகளை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார். அதனுடைய குறைகளை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். மனம் திரும்ப சொல்கிறார். அப்படி மனம் திரும்பி நீ ஜெயத்தை பெற்றுக் கொண்டால் மாத்திரமே இந்த பாக்கியத்தை, இந்த சாக்கியத்தை பரலோக ராஜ்யத்திலே சேருகிற அல்லது அங்க இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிற, பிதாவோடு சேர்ந்து வாழுகிற, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழுகிற அந்த அனுபவம் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று இந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. யோவான் மூலமாக இதை எழுது, இதை சொல்லு என்று சொல்லிக் கொடுத்தார். இருந்த ஒரு புஸ்தப்பு ஒரு வள்ளி கூட மாற்ற முடியாது. இதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனவே இந்த சபைகளுக்கு சொல்லப்பட்ட உபதேசத்தை இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு கை கொள்வோம் என்று சொன்னால் அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கும் போதுதான் அவர் ஜெயத்தை நமக்கு தர முடியும் என்று சொல்லி ஆமென். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று யோவான் எழுதியிருக்கிறார்.
ஆனால் இங்கே நீதிமொழிகளை சாலமோன் எழுதும் போது குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் ஜெயத்தை கொடுப்பது நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தரால் மட்டுமே. குதிரை என்ன செய்யும்? இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆனால் ஜெயம் வருவது கர்த்தருக்கு வரும். ஹல்லேலூயா. ஆகையினால தாவீது சொல்வது, நான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், அந்த பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒவ்வொருவரும் என்ன முயற்சி எடுத்தாலும் நம்முடைய சாமர்த்தியத்தினால் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுல ஜெயம் பெறுவது கர்த்தருக்கு மட்டும்தான். கர்த்தரால் நமக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலின் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6:28. தானியேல் 6:28. தரியு ராஜ்யபார காலத்திலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்போ தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை பார்த்து தானியேலுக்கு இருந்ததான குணாதிசயங்கள் உடையவளாக நாம் மாறும்போது யார் ஆண்டா என்ன, யார் ஆண்டாலும் நம்முடைய காரியத்தை கர்த்தர் நமக்கு ஜெயமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. தானியேலை குறித்து பார்க்கும்போது அவன் எருசலேமில் இருந்து நேபுகாத்நேச்சாரால் பிடிக்கப்பட்டு அடிமையாக சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதன் தான் தானியேல், ஒரு வாலிபன். தானியேலோடு கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம் இருந்தாங்க. இவர்களை நேபுகாத்நேச்சார் எருசலேமிலே வந்து கொள்ளையாடி எருசலேமில் இருந்த சில பாத்திரவைகள்லாம் எடுத்து அங்கிருந்துதான் அநேகரை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி கொண்டு போன நாட்களிலே அந்த சிறை கைதியாகி பாபிலோனிலே கொண்டு செல்லப்பட்ட ஒரு மனிதன் தான் தானியேல். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தானியேல், சிறைபிடிக்கப்பட்ட தானியேல், அந்நிய நாட்டிலே அடிமைப்படுத்தப்பட்டதான தானியேலுடைய காரியத்தை பார்க்கும்போது அது ஜெயமாய் மாறினது என்று சொன்னால், இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா வியாதிப்பட்டவர்களாக இருக்கலாம், கடன்பட்டவர்களாக இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், பாடுகளில் இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம். ஏதோ நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இல்லாதபடிக்கு சோர்ந்து போன நிலைமையில நீங்கள் காணப்படலாம், இல்லாமையிலே காணப்படலாம், கண்ணீரோடு காணப்படலாம், கவலையோடு காணப்படலாம். நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் துக்கித்திருந்தாலும் இந்த நாளிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது என்று சொன்னால் உங்கள் காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் என்ன செய்தான், ஏன் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தினுடைய அந்த 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறதான வேளையில் அந்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எருசலேம் என்று சிறைபிடித்து வந்ததான வாலிபர்களிலே நல்ல சாமர்த்தியம் உள்ளவர்கள், அழகுள்ளவர்கள், திடகாத்திரம் உள்ளவர்கள், படிப்பிலே தேர்ச்சி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் வாலிபர்களை அவன் தெரிந்தெடுக்கிறான். அவனுடைய ஆட்சியிலே வைக்கும்படியாய், இந்த தேசத்தை ஆளும்படியாக நம்முடைய நாட்டிலே பட்டாளத்தில் மிலிட்டரிக்கு ஆள் எடுத்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பாக எல்லையிலே நிலைநிறுத்துவது போல இவர்களையும் திருப்பி எடுத்து இவர்களை சமர்த்தர்களாகி கலெக்டர்களாக, உயர் அதிகாரிகளாக, தேசத்தை ஆளுகை செய்வர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நேபுகாத்நேச்சார் திட்டம் கொண்டு அப்படிப்பட்டவளை செலெக்ஷன் பண்ணதில் தானியேல் ஒருவனாக இருந்தான். அல்லேலூயா. இப்போ செலெக்ஷன் பண்ணப்பட்ட பின்பதாக என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ராஜா ஒரு கட்டளை போடுகிறார். 5வது வசனம், தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும்
அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு ட்ரைனிங் காலம், இந்த 3 வருட காலம் இவங்களை புஷ்டியாக்கி சமர்த்தர்களாக மாற்றுவதற்காக 3 வருட காலத்தை ட்ரைனிங் காலங்களாக கொடுத்திருந்தான். இந்த நாட்களிலே போகும்போது தானியேலுக்குள்ளால ஒரு யோசனை வருகிறது. ஐயோ, ராஜ போஜனம் என்பது தீட்டு படக்கூடிய போஜனம் அல்லவா? ராஜா விக்கிரகத்துக்கு படைத்துகளை புசிக்கலாம், அல்லது நல்ல போதைப் பொருள்களை புசிக்கலாம், பலவிதமான நாவுக்கு ருசியான பலவிதமான வெரைட்டிஸ் ஆகாரங்களை அவர் புசிப்பார். அல்லேலூயா. அதிலே ஒரு பங்கு தானியேலுக்கும் கூட இருந்த சகோதரர்களுக்கும் வருகிறது என்று சொன்னால், இந்நாட்களை பார்க்கும்போது அந்த வாலிபர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். நாம் இதுவரை போஜனம் பண்ணாத போஜனத்தை புசிக்கப் போகிறோம், இதுவரை குடித்திராத விலை உயர்ந்த நல்ல ஒரிஜினல் திராட்சரசத்தை, ராஜா குடிக்கிற பானத்தை நாமும் புசிக்கப் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் குடிக்கப் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய தாசர்கள் அப்படி அல்ல. அவர்கள் இதை புசிக்கும்போது தீட்டுப்படும் என்று சொல்லி அதில் தன்னை விலக்கி கொள்ளும்படியாய் முயற்சி பண்ணினார்கள். அல்லேலூயா. சொல்லப்போனால் ட்ரைனிங்கில் போயாச்சுன்னா அங்கே கொடுக்குற ஆகாரம் தான் அனைவரும் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். மனதிற்கு ஏற்ற ஆகாரங்களை சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தானியேலுக்குள்ளால, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்குள்ளால ஒரு வைராக்கியம் வந்தது. இந்த ராஜ போஜனத்தை நாம் புசிக்கக்கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. அதில் தீட்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவுக்கு ருசியான ஆகாரங்களை தேடி ஓடி ஜனங்கள் புசித்து கொண்டு இருக்கிறார்கள். வீட்டிலே தயார் செய்கிறவர் கூட யூடியூப்பை பார்த்து அதில் என்னென்ன விதமாய் செய்கிறார்கள் என்று பார்த்து தான் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளால் வந்து விட்டோம். தெருக்களிலே ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிறது. இது மட்டுமல்ல, ஆன்லைனில் கூட நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா வீடு தேடி அந்த ஆகாரங்கள் வருகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி பெட்டிக்கடையில் போனாலும் அங்கே இருக்கிறது சமைத்து வைக்கப்பட்ட பொருட்கள். சப்பாத்தி எல்லாம் ரெடியாகும். யாரோ எங்கேயோ எப்படியோ சமைத்த சாப்பாடு அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் வாங்கி இந்த நாட்களில் புசித்து நாவுக்கு ஒருவேளை அது ருசியாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய சரீரத்துக்கு உள்ளிருக்கிறான ராஜாங்க உறுப்புகளுக்கும் அது தீமையை விளைவிக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இப்போது இருக்கிற டேஸ்ட்டுக்காக புசித்து கொள்கிறார்கள். நம்முடைய முக்கியமான உள்ளுறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு சிறு வயதிலிருந்து இந்த நாட்களில் வியாதிப்பட்டவளாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த ஆகாரம் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. எனவே நாம் புசிக்கிற ஆகாரத்தையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு பிரியமான ஆகாரங்களை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அல்லேலூயா. அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். முதிர் வயலின் கரிந்து பசுமை புஷ்டியுமாய் இருப்பாய்ன்னு சொன்ன வார்த்தையின்படி வயதாகிற நாட்கள் நல்ல ஆரோக்கியமாய் சவிக்கியமாய் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அல்லேலூயா. தானியேல் இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க. 8ஆம் வசனத்தில் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் வேணும். எல்லா காரியத்திலையும் ஒரு தீர்மானம் வேண்டும். இதை செய்யணுமா, இதை செய்ய வேண்டாமா, இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடக்கூடாதா என்று சொல்லி நாம் தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் இல்லாதபடிக்கு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அதனுடைய முடிவு ஜெயம் எடுக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியாது. ஜெயித்தால் மட்டுமே நாம் அந்த 7 சபைகளுக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாக, வாக்கு தத்துவத்தின்படியாக ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் பிதாவோடு கூட அதை சுதந்திரிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நாம் ஓடாதபடிக்கு இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும், இந்த பூமியிலும் சந்தோஷமாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும் என்கிறதற்கு என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை இந்த நாளிலே மாற்றும்படியாக நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்திய வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாக்குக்கு ருசினா எவ்வளவுனாலும் என்னன்னாலும் எங்கேனாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த நாட்களில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். அது உடலுக்கு கேடானதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ராஜ போஜனம் அது எங்களுக்கு வேண்டாம், இதை சாப்பிட்டா
எங்கள் சரீரத்துக்கு தீட்டு உண்டாகும் என்று சொல்லி பிரதானிகளின் தலைவனிடத்திலே அவர்கள் வேண்டிக் கொள்கிறதை தானியேல் கேட்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அவங்க அந்த தீர்மானத்தை எடுத்தபடியினாலே தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்று 9வது வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து சில காரியங்களை செய்தால்தான் யார் யார் இடத்துல தயை கிடைக்க வேண்டுமோ, யார் யார் இடத்துல இரக்கம் கிடைக்க வேண்டுமோ, எந்த காரியத்திலிருந்தெல்லாம் நாம் தப்பித்து கொள்ள முடியுமோ அந்த காரியத்திலெல்லாம் நான் தப்பித்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இவங்க சொல்கிறாங்க 12ஆம் வசனத்தில் வரும்போது 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை நீங்கள் சோதித்து பாருங்க. அதுக்கு முன்னால் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி ராஜ போஜனம் சாப்பிடாம உங்களுக்கு பருப்பு போதும் என்று சொல்லுறீங்க, காய்கறி போதும் என்று சொல்லுகிறீங்க. இந்த ஆகாரத்தை நான் உங்களுக்கு தந்தால் மற்ற வாலிபர்களை விட நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் முகம் எல்லாம் சோர்வடைந்து போகும், நீங்கள் மெலிஞ்சு போவீங்க. நீங்கள் மெலிஞ்சு போனீங்கன்னா ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணி விடுவார், என்னை கொன்று விடுவார் என்று சொல்லி அங்கே பிரதானிகள் சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. அப்போது தான் தானியேல் சொல்கிறார், சரி பரவாயில்லை, நீங்கள் ஒரு 10 நாள் எங்களை செக் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு பருப்பு காய்கறிகள் எங்களுக்கு தாங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் நல்ல ராஜ போஜனத்தையும் திராட்சை ரசத்தையெல்லாம் கொடுங்க. இந்த 10 நாட்களில் எங்கள் வாழ்க்கை எங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் புஷ்டியாக இருப்போம் என்று சொன்னால் அதை கண்டினியூ பண்ணலாம் என்று சொல்லி தானியேல் ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை, ஒரு யோசனையை பிரதானிக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரதானியும் என்ன செய்து விட்டான்னு சொன்னால், அது சரி அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த 10 நாட்களிலும் அருமையான கர்த்தருடைய தாசர்களாகிய தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு சாதாரண சாப்பாடு, பருப்பு, காய்கறி வகைகளை கொடுத்து மற்ற வாலிபர்களுக்கு ராஜ போஜனத்தையும் ராஜா குடிக்கிற திராட்சரசத்தையும் கொடுத்தான். அல்லேலூயா. 10 நாள் கழித்து பார்க்கும்போது அந்த 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்ட. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்டதான அசைவ உணவு திராட்சரசம்லாம் ராஜா சாப்பிட்ற மாதிரி மற்ற வாலிபர்களாக சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய தாசர்கள் சாதாரண சாப்பாடு தான், பருப்பு காய்கறி போன்றதான சாதாரண சாப்பாடை சாப்பிட்டார்கள். 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வாலிபர்களை விடவும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவருடைய என்ன செய்தது, முகங்கள் நல்ல களை கட்டி அவங்க புஷ்டி உள்ளவர்களாய், மற்ற வாலிபர்களை விட நல்ல புஷ்டி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆகையினாலே அப்படி காணப்பட்டபடினாலே கண்டினியூவாய் சரி உங்கள் விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிடுங்க என்று சொல்லி அந்த பிரதானி என்ன செய்தான், விட்டு கொடுத்தான். 17வது வசனத்தை பார்க்கும்போது இந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு சாப்பாட்டிலே ஒரு தீர்மானம் பண்ணனா, என் சாப்பாட்டிலே பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது, நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி இந்த 3 வருட காலங்களிலும் அவர்கள் அதை கடைபிடித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார், எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் இவர்களை சாமர்த்தியமுள்ளவர்களாய் மாற்றினது மட்டுமல்ல, தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கூட கொடுத்தார். அது தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதான காரியத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. 20வது வசனத்தில் வரும்போது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் யோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த ட்ரைனிங் காலம் முடிந்தது. இவர் பார்க்கிறான், இந்த நாட்களில் மற்றவர்களை விட ராஜாவுடைய கண்களுக்கு நல்ல சமர்த்தர்களாக எத்தனை மடங்கு, 10 மடங்கு சமர்த்தர்களாக ராஜா கண்டான். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ராஜா அப்படி கண்டபடியினாலே இவர்களை அந்த தேசத்தில் இப்போது இருக்க கலெக்டரை போல கவர்னரை போல ஆங்காங்கே நல்ல அதிகாரிகளாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தானியேலுடைய ஒரு சுபாவம், அந்த போஜனம், நல்ல ருசியுள்ள போஜனம், ராஜ போஜனம் கிடைத்த போதில் கூட அதற்கு அவன் ஆசைப்படலை. நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி சாதாரண ஆகாரத்தை சாப்பிட்டான். ஹல்லேலூயா. பழைய காலத்தில் நம்முடைய முதியோர்களெல்லாம் சாதாரண ஆகாரத்தை தான் சாப்பிட்டாங்க. அவங்க சரீரத்தில் இப்படி வியாதி வந்ததே இல்லை. ஒரு மாத்திரை, ஒரு இன்ஜெக்ஷன் கூட போடாமல் வாழ்ந்து முடித்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் உண்டு, நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த காலத்தில் ஊசி மருந்து இல்லாமல் வாழவே முடிய மாட்டேங்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நாம் சில காரியங்களே இந்த போஜனத்தில் கொஞ்சம் பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருப்போம். இந்த தானியேலின் கூட இருந்த சகோதரர்களையும் 10 மடங்குக்கு சமர்த்தர்களாக்கி அறிவு, ஞானம், புத்தி, வரங்கள், வல்லமைகளை கர்த்தர் கொடுத்தது போல நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருவாராக. தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியா கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு ஒரு காரணம், அவன் போஜனத்திலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்திற்கு வருவோம். 6வது அதிகாரம் அவருடைய 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்யும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது, நாட்டிலே பஞ்சம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, கடன் வரக்கூடாது என்று 120 பேரை ஏற்படுத்தினதிலே அதிலே ஒருவன் தானியேல். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்க அரசியலை பார்க்கும்போது எப்பேற்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது, தேசம் கடனில் இருக்கிறது. எல்லா கவர்மெண்ட்டும் பல கோடிகள் கடன் பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி கடன் படக்கூடாது என்று சொல்லி தான் இங்கே தரியு ராஜா என்ன செய்கிறானா 120 பேரை அங்கே நிறுத்துகிறார். அதிலே ஒருவன் தானியேலாக இருந்தான். ஹல்லேலூயா. இப்போ தானியேல் என்ன இருக்கு பாருங்க. இப்படி இருக்கையிலே பிரதான தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இப்ப என்ன வந்துச்சுன்னா 120 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல ஒருத்தங்க தானியேல். ஆனால் இப்போ அந்த எல்லாருக்கும் மேலாக தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தானியேலை கர்த்தர் எல்லாருக்கும் மேற்பட்டவனாக கர்த்தர் உயர்த்தினார். அந்த காரணம் என்னன்னா, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அடிமையாக சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்ட ஒரு தானியேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மேன்மையான காரியத்தை செய்கிறார். அவன் தீட்டுப்பட மாட்டேன், ஆகாரத்தில் தீட்டுப்பட மாட்டேன் என்று தன்னுடைய காரியத்திலே அவன் உறுதியாய் தீர்மானம் பண்ணி கொண்டான். இரண்டாவதாக பார்க்கும்போது விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ளாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த 100 பேருக்கு மேலாக உயர்ந்த ஸ்தானத்திலே தானியேலை உயர்த்துவது நல்லது என்று கண்டு தரியு ராஜா கண்டு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் இந்த தேசத்திலே உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் தானியேலுக்கு இந்த சுபாவத்தை இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒன்று, போஜனத்திலே தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொண்டான். இரண்டாவது, அவனுக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தார். ஹல்லேலூயா. இதனாலே நாமும் இந்த பரிசுத்த ஆவியை போக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிற எந்த காரியமும் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையின்படியே வழி நடத்தும்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்துவார். ஒருவேளை வீட்டிலே அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்திலே அல்லது வேற எங்கேயோ நீங்க தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம். உங்களை காண்பார் அச்ச சூழ்நிலையில உங்களை தள்ளி ஒதுக்கி ஏதோ ஒரு மூலையில ஒதுக்கி இருக்கிறது போல நீங்கள் துக்கப்பட்டிருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். வேலையிலே ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள். எந்த இடத்துல தலை புரிந்து போனீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் உதவாதவங்க ஒதுக்கி தள்ளப்பட்டார்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை அவர்களை எல்லார விடவும் மேலான இடத்திலே கர்த்தர் நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவருடைய 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தில் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நம்மிடத்தில் குற்றம் இல்லாமல் போனாலும் நம்மை அநேகர் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். அது எந்த ஸ்தலமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கட்டும், நாம் வசிக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்துல உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது உங்களுக்கு விரோதமாய் அநேகர் உங்கள் மேல குற்றம் சுமத்துவார்கள். அல்லேலூயா. குற்றம் இல்லாமல் போனாலும் குற்றம் சுமத்துவார்கள். அப்போ நீங்க செய்யாத ஒரு குற்றத்திற்கு உங்கள் மேல யாராவது குற்றம் சாட்டினால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னிலே இருக்கிறார். இவர்களுக்கு மேலாக கர்த்தர்களை உயர்த்த போகிறார். ஆகையினாலே பிசாசு இவர்கள் மூலமாக சில குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த குற்றம் தேடல போது அதே வசனத்துல சொல்லப்பட்டது, ஆனாலும் ஒரு முகாந்தரமும் குற்றமும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தார். அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தார் தானியேல். அல்லேலூயா. எப்படியாவது ஒரு குற்றச்சாட்டு சுமத்த வேண்டும் என்று சொல்லி மீதி உள்ள எல்லா தலைவர்களும் வாஞ்சித்தார்கள். ஆனால் இவன் மேல குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 3வது காரியம், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? உண்மையுள்ளவனாய் இருந்தான். 100 எல்லா காரியத்திலும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே குற்றச்சாட்டுகள் வரவில்லை என்று சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள், ஆனால் எந்த குற்றச்சாட்டும் அவனுக்கு பலிக்கவில்லை. குற்றச்சாட்டு நிரூபிக்க முகாந்தரம் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இல்லையா? நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவரானபடினாலே நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3வது விஷயம். 4வது விஷயம் என்னவென்று சொன்னால் அதே அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் வருகிறது. அதே வசனத்துலதான், அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், அதுபோல குற்றமற்றவனாகவும் இருந்தான். அல்லேலூயா. அப்ப முதலாவது அவன் ஆகாரத்திலே, புசிக்கிற ஆகாரத்திலே தீர்க்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அதிலே பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான். 2வதாக அவனிடத்தில் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. 3வதாக அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். 4வதாக அவன் குற்றமற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வதாக நாம் பார்க்கிற வேளையிலே வாசிக்கலாம். அந்த தானியேலின் புஸ்தகத்திலே 5லிருந்து சில வசனங்கள் மட்டும். சரி, 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவரை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான், அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே,
மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். பாருங்க, அவன் குற்றமற்றவனா இருக்கிறான், உண்மை உள்ளவனா இருக்கிறான், விசேஷித்த ஆவி உள்ளவனா இருக்கிறான். கர்த்தர் அவனை எல்லாருக்கும் மேல உயர்ந்த ஸ்தானத்துல நிறுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தானியேல உயர்ந்த ஸ்தானத்துல வைத்த நிமித்தமாக கீழிருந்த எல்லா பெரிய பெரிய அதிகாரிகளும் இவனுக்கு மேல பொறாமை கொண்டார்கள். ஹல்லேலூயா. பொறாமை கொண்டு எந்த ஒரு குற்றச்சாட்டு அவனுக்கு மேல வைக்க முடியாதனால ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை இங்க வாசிக்க கேட்ட வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு ஆலோசனை எடுக்கிறாங்க. ராஜா கிட்ட போவோம், இவனை எப்படியாவது நம்ம சிங்க குகையில போட்டு கொள்ள வேண்டும், அதற்கு என்ன வழி என்று சொல்லி வழி தேடுகிறார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு உண்மையோடு உத்தமத்தோடு குற்றமற்றவனா எல்லா காரியத்திலும் அவன் வாழ்கிறான். கர்த்தர் அவனை உயர்த்தின நிமித்தமாக அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேர் எழும்புகிறார்கள். அல்லேலூயா. எல்லா வழிகளிலும் உண்டு, அநேகர் எழும்புவார்கள். எழும்பி அங்கே ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறாங்க, உண்மை தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது, சேவிக்க கூடாது. அப்படி யாராவது செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களை சிங்க குகையிலே போட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படியா நீங்களும் இந்த சட்டத்தை ஒரு விஷயம் கூட என்ன செய்யணும், அதிகாரப்படுத்தி படுத்த வேண்டும். தானியேலை குறித்து சொல்லவில்லை, ஜெனரலாக அவங்க சொன்னாங்க, யாராவது ஒருவர் உண்மை தவிர வேற யாரையாவது ஆராதித்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜாவுக்கு ஆலோசனை கேட்ட சொன்ன போது ராஜாவும் அதான் ஆமோதித்தான். சரிதான், ஏன்னா எல்லா பிரபுக்களும் எல்லாரும் அதை வாஞ்சிக்கிறாங்க என்று சொல்லி இங்கே ஆலோசனை கொடுத்த மாத்திரத்துல இவன் பத்திரத்திலே கையெழுத்து போட்டு விட்டான். அல்லேலூயா. அந்த கையெழுத்து போட்ட மாத்திரத்திலே இது தானியேலும் என்ன செய்கிறார், அறிகிறார். 10ஆம் வசனத்துல வரும்போது தானியேலோ வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படி ஏதாவது ஒரு தேவனை ஆதரிப்பார்கள் சொன்னா அங்க சிங்க குகையில போட வேண்டும். சிங்க குகையில போட்டாங்க, மரணம் தான், கொண்டு போடும் என்பதை தெரிந்திருந்த போதிலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே, விசேஷித்த ஆவி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளால இருந்தபடியினாலே அவன் தான் முன் செய்து வந்தது போல வீட்டுக்குள்ள போனான். மேலும் பலகணிகளை திறந்தான். எருசலேமுக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தான் முன் செய்து வந்த போல தினமும் 3 வேளை கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு துதிக்கிறவராகவும் கர்த்தரை துதிக்கிறவராகவும் காணப்பட்டான். அல்லேலூயா. இப்ப இதுவரைக்கும் எந்த முகாந்திரமும் கிடைக்கவில்லை. இப்போது இவங்க செய்த சூழ்ச்சி நிமித்தமாய் ஒரு முகாந்திரம் கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாய் அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது ராஜாவினிடத்துல இந்த காரியத்தை கொண்டு சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இப்படி தானியேல் என்கிற ஒரு அதிபதி பெரியவர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய தினம் 3 வேளை எருசலேமுக்கும் நேராய் தன் வீட்டு பலகணிகளை திறந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். நீங்க வைத்திருக்கிற சாக்கியத்தின்படி, நீங்கள் பாத்திரத்திலே வைத்திருக்கிற கையெழுத்தின்படியாக இவனை சிங்க குகையிலே போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சென்று அவனிடத்திலே ஆலோசனை சொன்னார்கள். அல்லேலூயா. இப்ப இருக்கிற தலைவர்களை போல அன்றைக்கு ஒரு சட்டத்தை ஏற்றினால் அதை மாற்ற முடியாது. ராஜா முத்திரை போட்டார்னா போட்டதான், அது யாரா இருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றுவார்கள். அல்லேலூயா. வேறு வழி இல்லை, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தரியு ராஜாவை என்ன செய்தார், அப்படியே விட்டு கொடுத்தார். அப்படினாலே விட்டு கொடுத்துக்கிட்டு இவருக்கு ஒரு கலக்கம், அது யாருன்னு பார்த்தா அது தானியேலாக காணப்பட, தானியேல் மற்ற எல்லாரோட பெர்ஃபெக்ட் பெஸ்ட் என்பதை இந்த ராஜா அறிந்திருந்தார். ஆனாலும் கையெழுத்து வைத்தது மாத்திரத்திலே அதை மாற்ற முடியாதபடினாலே அவனு கொஞ்சம் சோர்ந்து போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 5வது ஒரு நல்ல குணாதிசயம் தானியேலுக்கு என்ன இருந்தானா, அவன் செபிக்கிற ஒரு செப வீரனா இருந்தான். அல்லேலூயா. ஞாபகமா சொல்லுங்க, முதல்ல எதுவா இருந்தான், சாப்பாட்டுல அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். அவனுக்கு விசேஷித்த ஆவி இருந்தது. 3 அவன் குற்றமற்றவனா இருந்தான். 4 அவன் உண்மையுள்ளவனா இருந்தான், குற்றமற்றவனா இருந்தான். 5வது அவன் செபிக்கிற ஒரு செப வீரனா இருந்தான். தரியு ராஜபார காலத்திலும் பெருசா கோரேசனுடைய ராஜபார காலத்திலும்
தானியலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொன்னால் இந்த குணாதிசயங்களை உடையவனாக தானியல் இருந்தான். அல்லேலூயா. அவன் சிங்க குகைதான் எனக்கு தண்டனை என்பதை அறிந்த போதிலும் கூட அவன் ஜெபிக்கிறத குறைக்கவே இல்லை. நம்முடைய ஜெபம் நினைச்சு பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சோர்ந்து போன அன்றைக்கு ஜெபம் இருக்கிறதா? ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்க. எத்தனையோ முறை நம்முடைய ஜெபத்தை மிஸ் பண்ணி விடுகிறோம். ஆனா தானியேல் எனக்கு மரணமே வருகிறது என்பதை அறிந்த போதிலும் கூட அவன் தான் முன் செய்து வந்தது போல தினமும் 3 வேளை ஆமென் செபிக்கிற ஒரு முழங்கால் படியிட்டு செபித்து கர்த்தரை துதிக்கிற ஒரு செப வீரனாக அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. இப்ப சூழ்ச்சி அவன் பலித்து விட்டது. ராஜா வருகிறார். 16ஆம் வசனத்துல வரும்போது அப்போது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அல்லேலூயா. இதை சிங்கங்களின் கெபியிலே போட்டார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. சட்டத்தை எக்காரணம் கொண்டு மாற்ற முடியாது. ஆனா தரியு ராஜாவுக்கு ஒரு வேதனை வருகிறார். ஐயோ, இப்படிப்பட்ட நல்ல ஒரு தானியேலையா நான் சிங்க குயில கையெழுத்து போட்டு விட்டேன்னு சொல்லி அவன் கடைசியில உணர்ந்தான். ஆனாலும் அந்த தண்டனை நிறைவேற்ற போகும்போது ராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. வேற எந்த வாய்ப்புமே இல்லை. சிங்கங்கள் பட்டினியா கிடக்குது. ஒரு மனிதனுக்கு உள்ள போட்டா வழியில கம்மி எலும்புகளை முறித்து அப்படியே 2 செகண்ட்ல சாப்பிட்டு முடிச்சிடும். அல்லேலூயா. அவளுக்கு வெறியாக இருக்கிற சிங்க குகையிலே தானியலை கொண்டு போட்டார். போடும்போது ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னார். தானியேல் ஒரு இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரனாக இருந்தான். அல்லேலூயா. இதற்காக தான் அடிக்கடி நானும் சொல்கிறேன், நீங்க எக்காரணம் கொண்டு ஆராதனை என்ன செய்யாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. முதலிடம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு கொடுங்கள் என்று சொல்லி இங்கே தரியு ராஜா சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்ப உண்மையாய் ஒரு மனிதன் ஆராதிப்பான்னு சொன்னால் இப்படிப்பட்ட சிங்க குகை போன்றதான சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், மரணக்கண்ணிகள் நமக்கு வந்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆறாவதாக அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரனாய் இருந்தான். அல்லேலூயா. இப்ப சிங்க குகைக்குள்ளால போட்டுட்டு வாசல மூடிட்டாங்க. தரியு ராஜா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து இவருக்கு ஒரே உத்தரவாதம், ஐயோ தாண்டிகள் உயிரோடு இருக்கிறானா, செத்திருப்பானா, சிங்கங்கள் அவனை கொண்டிருக்குமாங்கிற ஒரே மனக்குள்ளால் ஒரு வியாகுலம், ஒரு சஞ்சலம் அவனுக்குள்ளால் உண்டானது. நான் தொடர்ந்து படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டது, ராஜா அன்று ராத்திரி தூங்கவே இல்லை. அல்லேலூயா. அவனால் தூங்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்ப தூங்கலன்னா என்ன நினைச்சிருப்பான் அந்த நாள் முழுவதும், ஐயோ குற்றமற்ற ஒருவனை நான் சிங்க கோயில போட்டேன்னு அவனுடைய தேவன் தப்பி விப்பாரான்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தான். அதிகாலையிலே அவன் போகிறான். எங்கே போகிறான்? செவிக்கிட்ட போறான். அப்ப அது தின்னிருப்பான், அவன் செத்திருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வீட்டுல இருக்கல. அதிகாலையிலே எழுந்து அவன் போகிறான். 19 வருஷம் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெவிக்கு தீவிரமாய் போனான். 20 வருஷம் ராஜா கெவியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, எப்படி கூப்பிடுறான்? துயர சத்தம். ஏன்னா விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கிறது, தானியேலுடைய தேவன் தானியேலை தப்புவிப்பார் சிங்கத்தின் வாயிலிருந்து. ஆனா இன்னொரு பக்கம் தப்புவித்து இருப்பாரா, தப்புவித்து இருக்க மாட்டாரா என்கிறான ஒரு பயமும் அவனுக்குள்ளால இருந்திருக்கிறான். இன்னொரு பக்கம் குற்றமில்லாத ஒரு தேவ மனிதனை நான் குற்றப்படுத்தி சிங்கங்களுக்கு இரையாக கொடுத்து விட்டேன் என்கிறதான ஒரு மன சோர்வும் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. எனவே நைட் அவனால தூங்க முடியல. அதிகாலையில வெளுக்கு முன்பதாகவே என்ன செய்யறான், அந்த கெபிக்கிட்ட போய் துயர சத்தத்தோடு கேட்கிறான், தானியேலே என்று கூப்பிடுகிறான். அல்லேலூயா. அடுத்து வந்து கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா. அவன் திரும்பியும் கேட்கிறான், செத்துருப்பான்னு நினைக்கிற தானியேல உரத்த சத்தமா எடுத்து கூப்பிட ஆரம்பிக்கிறான். கூப்பிட்டு கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிப்பே ஒரு தேவன், அந்த தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா இல்ல நீ செத்து போனேங்கிறான உணர்வுலே அப்படியே அங்கே கேட்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தானியேல் என்பவர் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் என்பதை இதிலே தரியு ராஜா கூப்பிடும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தொடர்ந்து படிக்கும்போது 29ஆம் வசனம், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீங்கள் என்றும் வாழ்க. நம்ம என்ன நினைச்சோம்,
நான் இவ்வளவு உண்மை உத்தமா உங்களுக்கு வேலை செய்வேன், நீரா என்ன பிடிச்சு கொண்டு சிங்கக்குகையில போட்டு எவ்வளவு கோபம் எரிச்சலாம் நமக்கு வர நினைச்சு பாருங்க. தானியேல் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினாலே அவன் எல்லாவற்றிற்கும் அவன் நன்மை செய்வனாய், உண்மை உள்ளவனாய், பரிசுத்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் சொல்ற, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. யாரு? தூதனை தேவன் அனுப்பி சிங்கங்கள் இவங்க சாப்பிட்டு கொண்டு விடாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யார் எத்தனையோ காரியங்களை பேசி இருக்கலாம். அல்லேலூயா. ஏன் நான் தானியேலை போல உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் தூதனை அனுப்பி அவருடைய வாயை ஏன் கட்ட மாட்டார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமா கட்ட. கொஞ்ச நாள் பேசி பார்ப்பாங்க, ஒண்ணுமே நடக்காது, தானா அடங்கிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் வாயை கட்டிவிடுறதுனால நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் நீங்கள் தானியேலை போல பரிசுத்தமுள்ளவராக இருப்பீங்கன்னா அவங்க உங்களை குற்றப்படுத்தி அடங்குவார்கள். அவர்கள் சபித்தாலோ வேற ஏதோ ஒரு காரியத்தை பேசினாலோ அது உங்களுக்கு பலிக்காது. சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை பாதுகாத்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவன் அடுத்து என்ன சொல்றான்? அது ஏனென்றால் நீங்க சிங்கத்தின் வாயில போட்டீங்க, குகையில போட்டீங்க, சிங்கம் என்ன சேதப்படுத்தல, தேவன் தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். அது ஏனென்றால் அவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஏழாவது ஒரு காரியம், தானியேல் நீதிகேடு செய்யாதவன். அல்லேலூயா. அப்படின்னா நாமும் நீதிகேடு செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு விரோதமா இப்படிப்பட்ட சிங்க குகை போன்றதான போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தூதனை அனுப்பி அவைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. தானியேல் நீதிகேடு ராஜாவுக்கு செய்யவே இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன், உமக்கு முன்பதாக நீதிகேடு செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தானியேல் இருந்த சுபாவம் நம்மிடத்துல இருப்பதாக, நீதிகேடு செய்யவில்லை. இன்னும் 8வதாக நாம் பார்க்கிறவர்களே, அவனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படி தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அல்லேலூயா. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு. அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? அவன் ஆராதிக்கிற தேவன் பேர்ல ஒரு விசுவாசம் வைத்திருந்தான். அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உண்மை உள்ளவராய், கர்த்தருக்கு பயப்படுவதாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாய் இருப்போம் என்று சொன்னால் எத்தனை ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அதை ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. காரணம் என்று சொன்னால் ராஜாவிடத்தில் தானியேல் சொல்கிறார், நான் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தேன், உமக்கு முன்பதாக நீதிகேடு நான் செய்யவே இல்லை. அல்லேலூயா. அப்ப நாம் யாருக்கும் நீதிகேடு செய்யவும் கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். 8வது காரியம், அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. தேவன் பேரில் அவன் விசுவாசித்தபடினாலே அவனில ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்போ தரியூர் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியா கோடேஸ்வருடைய ராஜபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு ஒரு 8 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவன் சாப்பிடுகிற ஆகாரத்திலே பரிசுத்தமுள்ளவனாயிருந்தார். அவனிடத்திலே 2வது விசேஷித்த ஆவி இருந்தது. 3வதாக அவன் குற்றமற்ற உண்மை உள்ளவனாக இருந்தான். 4வதாக அவன் குற்றமற்றவனாக இருந்தான். 5வதாக அவன் ஆராதிக்கிறவனாக இருந்தான். அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். 6வது அவன் ஆராதிக்கிறவனாக இருந்தான். 7வது அவன் நீதிகேடு செய்ததில்லை. 8வது அவன் விசுவாசம் உள்ளவன, கர்த்தர் பேரில் விசுவாசத்தை வைத்திருந்தான். அல்லேலூயா. இந்த 8 காரியமும் அவனிடத்தில் இருந்தபடினாலே
தானியலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது. அவனுக்கு விரோதமாய் எத்தனை பகையாளிகள் எழும்பினாலும் அவைகள் ஒன்றும் அவனை சேதப்படுத்தவில்லை. குற்றம் சாட்டினார்கள், குற்றத்தில் அகப்படுத்தினார்கள், சிங்க குயிலை போட்டார்கள், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. இந்த 8 சுபாவங்கள் இன்று முதல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் எந்தெந்த காரியத்திலே ஜெயம் பெறாதபடிக்கு நீங்கள் குறைவுள்ளவர்களாய் தோற்று போனவர்களாய் இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே இந்த உலகத்துல இந்த பூமியிலே கூட கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவது மட்டுமல்ல, நம்ம ஆரம்பத்திலே படித்தது போல அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை ஜெயம் பெற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவார். இந்த பூமியிலும் தானியேலை போல நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே காணப்படுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. வெளிப்பட்ட விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் பண்ணுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஹல்லேலூயா. நான் ஜெயம் பெறுவோம் என்று சொன்னால் ஜெயம் கொள்கிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள். பூமியிலையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள், பரலோக ராஜ்யத்திலும் நித்திய ராஜ்யத்துல எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா. அவனுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமா, நாம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும். அப்படி ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில ஏதோ ஒரு காரியத்துல எனக்கு ஜெயம் கிடைக்குமா, எனக்கு ஜெயம் கிடைப்பதா, நான் மற்றவர்களை போல மேன்மையான இடத்துல வருவேனா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த வியாதியில் எனக்கு சுகம் கிடைக்குமா, இந்த கடன் பிரச்சனையில் எனக்கு மாற்றம் வருமா, கடன் கொடுக்கிறவளா கர்த்தர் மாற்றுவாரா, இந்த போராட்டத்தில் எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு கிடைத்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பார்களா, எனக்கு வீடு கிடைக்குமா அல்லது காரு கிடைக்குமா, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டு படிக்கிற பிள்ளைகள் கூட மேற்படி நல்லா பாஸ் ஆகுவாங்களா, மேற்படிப்பு கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, திருமணங்கள் நடக்குமா, இப்படியாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கோம்னா இந்த 7 குணாதிசயம் தானியேல் இருந்தது போல நம்மிடத்திலே வரும் என்று சொன்னால் கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவேன் என்று சொல்வார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்வார். அந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடினாலே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாரும் அப்படி ஜெபணுமா? நம்ம எல்லாரும் அப்படி செய்யுமா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கையாக காணப்படலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிற, என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் நன்மையாய் நடக்கவில்லையே, என் வாழ்க்கையில இந்த காரியத்தை நாம் தோற்று போனேனே, வாழ்வதா சாவதா, எனக்கு இந்த பூமியிலே ஆசீர்வாதம் அல்ல நான் பரலோக ராஜ்யம் எனக்கு கிடைக்குமா, இப்படிப்பட்டதான எத்தனையோ காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆமீன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? அப்படி முழங்கால் படிட்டு செபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, தானியேலுக்குள் இருந்ததான ஆமீன் எல்லா ஆவி எனக்குள்ளால வரட்டும். நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி என்னுள்ளே இருக்க வேண்டும். நான் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். நான் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனாக இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரனாக இருக்க வேண்டும். நான் யாருக்கும் எந்த நீதி கேடும் செய்யக்கூடாது. எனக்குள்ளே தேவன் மேல நல்ல ஒரு விசுவாசம் பூரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 8 காரியங்களை ஆண்டோடு சொல்லி அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். கூப்பிட காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், நீங்கள் கேட்டுக்கொண்டீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள். ராஜபார காலத்திலும் பெர்சியனா கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. காரணம், அவன் சாப்பாட்டில் பரிசுத்தமுள்ளவனாக இருந்தான். விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளால இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் குற்றமற்றவனாக இருந்தான். அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் ஆராதிக்கிறவனாக இருந்தான். அவன் நீதிகேடு செய்ததில்லை. அவன் தேவன் மேல விசுவாசம் வைத்திருந்தான்.
இந்த 8 காரியமும் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவர். நீங்கள் தான் கேட்கணும். வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. நீங்கள் எந்த காரியத்தில் தோல்வியை அடைந்தீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் துக்கித்து போனீர்களோ, தோற்று போனீர்களோ, அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் இன்று முதல் ஜெயம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நான் கர்த்தர் இன்று முதல் உன்னை சீயோனில் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இப்போதே உம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிற யாரெல்லாம் தானியேலிடத்தில் இருந்த சுபாவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறீர்களோ, உங்களுக்குள்ளால கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளால தாங்க. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமே, பரிசுத்த ஆவியானவர் என்னிலே நிலைவரமாய் தங்க வேண்டும். நான் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நான் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். ஆமே, அதிகமாக நான் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் வீராங்கனை நான் மாற வேண்டும். அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போகிறேன். ஆமே, நான் சோர்ந்து போகக்கூடாது. உற்சாகமுடையவனாக இருக்க வேண்டும். எனக்கு விரோதமாக என்ன தீர்மானங்கள் யார் நிறைவேற்றினாலும் நான் ஜெபத்தில் நான் குறைந்து போகக்கூடாது என்று சொல்லி, ஆமே, தானியேலை போல ஜெபாவி எனக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போமா? அந்த பத்திரத்தை கையெழுத்து வைத்து விட்ட போதிலும் கூட, அவனுக்கு சிங்க குகையே தண்டனை என்று அறிந்த போதிலும் கூட, தான் முன் செய்து வந்தது போல, ஆமே, தினமும் 3 வேளை ஆமே பலகன்களை திறந்து முழங்கால் படியிட்டு, ஆமே, எருசலேமுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் ஜெபிக்கிறவனாக கர்த்தரை துதிக்கிறவனாக மாறினானே. இந்த நாளில் நாமும் அப்படிப்பட்டவளாய் என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் ஜெபத்திலே குறைந்து போகக்கூடாது. கர்த்தரை துதிப்பதில் நாம் குறைந்து போகக்கூடாது. கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் குறைந்து போகக்கூடாது. எல்லாரும் அப்படி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். அவன் ஆராதிக்கிறவர் ஜெப வீரனாய், அவன் ஆராதிக்கிறவன் ஆராதனை வீரனாய் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, 7ஆவதாக அவன் நீதிகேடு யாருக்கு? ராஜாவுக்கு செய்யல, எந்த மனுஷனுக்கு செய்யல. ஆமே, எல்லாரும் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம், தேவனில் அவன் விசுவாசம் வைத்திருந்தான். விசுவாசம் வைத்திருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? தேவன் தூதர்களை அனுப்பி அவன் சிங்கத்தின் வாயை கட்டினார். அவனுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் என்ன கூட்டம் கூடினாலும், யார் எழும்பினாலும், என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் இறங்கி வருகிறார். எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் மரண கண்ணிக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நடந்தது என்ன தெரியுமா? சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை கர்த்தர் காப்பாற்றினது மட்டுமல்ல, ராஜா சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தானியேலுடைய தேவன் தான் மெய்யான தேவன், உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். இந்த தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆமென், அவர்கள் ஜீவனுள்ள தேசத்தை சுதந்தரிப்பார்கள். ஆகையினால என் தேசத்து ஜனங்களே, தானியேலின் தேவனை ஆராதியுங்கள். அப்படி சொன்னது மட்டுமல்ல, தானியேலுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் கூட்டம் கூடி ராஜாவை ஏமாற்றி பத்திரத்தில் கையெழுத்து வைத்து அந்த தானியேலை சிங்க குகையில போட வைத்தார்களோ, அந்த நபர்களை மட்டுமல்ல, அவங்களுடைய மனைவிகளை மட்டுமல்ல, அவங்கள் பிள்ளைகளை கூட, அவர்கள் குடும்பத்தோடு அவர்களை சிங்க குகையிலே கொண்டு போட்டார்கள். தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமான் ஏற்படுத்தின தூக்கு மரத்தில் ஆமானும் அவனுடைய குடும்பத்தாரும் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டது போல, இங்கே தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின கூட்டத்தாரையும் அவன் குடும்பத்தாரையும் அதே சிங்க குகையில தூக்கி போட்டார்கள். சிங்கங்கள் என்ன செய்தது தெரியுமா? தரையில் விழுவதற்கு முன்பதாக அவர்களை கவ்வி கொன்று எலும்புகள் எல்லாம் முறித்து தின்று விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாய் தானியேலுடைய இந்த 8 குணாதிசயங்களும் உடையவர்களாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, நம்மை நிந்தித்த பரிகசித்த ஜனங்கள் மத்தியிலே, ஆமென், அதிகாரிகளானாலும், ஆமென், தலைவர்களானாலும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களானாலும், ஆராதிப்பர்கள் தடை உண்டு பண்ண யாரா இருந்தாலும்
சொல்லுவாங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், ஆராதிப்பதற்குள்ள ஒரே ஒரு தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே, அவரையே என் ஜனங்களை நீங்கள் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை திட்டத்தை இந்த தேசத்தில் கர்த்தர் நமக்கு தருவார். அதை தர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு கண்டிஷன் என்று சொன்னால், தானியேலிடத்திலிருந்தான 8 குணாதிசயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். 1 பரிசுத்தம், 2 விசேஷித்த ஆவி, 3 அவனிடத்தில் உண்மை, 4 குற்றமற்றவன், 5 ஜெபிக்கிறவன், 6 ஆராதிக்கிறவன், 7 நீதிகேடு யாருக்கும் செய்யாதவன், 8 தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தவன். அப்படி நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். தானியேலுடைய காரியத்தை ஜெயமாக மாற்றின கர்த்தர் தரியு ராஜபார காலத்திலும் பெர்சியனாக கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது என்று சொன்னால், இந்நாட்களில் நம்முடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி ஆமே ஜெயம் கொள்ளுகிற எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரே நமக்கு தேவனாயிருப்பார், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். அந்த பாக்கியத்தை நாம் ஒவ்வொரு கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.